ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றா இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு இபிஎஸ் தயாரா இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சமூக வலைதளம் முதற்கொண்டு அரசியல் வட்டாரம் முதற்கொண்டு அதிமுகவே பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போலாம். இதன் விஷயமா வந்து மேல இருக்கிற பாஜக வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குது. சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும் அதிமுகல சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா இணைஞ்சு பாஜக கூட கூட்டணி வச்சு 2026 எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு ரொம்பவே பிரஷர் கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து விழுந்த கேள்விதான் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி. ஆனா இத எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா என்ன பண்ணிருக்காரு, மறுத்திருக்காரு. ஏதோ போற போக்கெல்லாம் வந்து கேள்விகளை கேட்டாத, நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க, பத்திரிகையாளர் நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க, நீங்களா கிரியேட் பண்றீங்க. ஒரு கேள்வி வந்து எப்படி பார்த்தாலும் அதிமுக பத்தி பேசணும் அப்படின்றதுக்காகவே புதுசா தினமும் நீங்க எதனா ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது மாதிரி பரப்பி விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஆனா பின்னாடி இருந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கும் அதிமுகவில் பயணிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க, ஒரு பிரஷரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை. சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும் சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 2026 எலெக்ஷனை சந்திக்கணும் இப்படின்னு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, விலக்கி நம்மளுக்கு உணர்த்துது. அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். முதலாவது எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, காமராஜ், அன்பழகன் கிட்டத்தட்ட ஒரு 9 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க பொதுச் செயலாளராகவே என்ன பண்ணுங்க, நீடிங்க, முதல்வர் வேட்பாளராகவே நீடிங்க, ஓபிஎஸ் அண்ணாங்கிட்டையும் சின்னம்மாகிட்டையும் அதே போல டிடிவி தினகரன் கிட்டையும் நாங்க பேசுறது நாங்க தயாரா இருக்கிறோம். எந்த நிபந்தனை இல்லாம நீங்க வந்து தாராளமா வந்து என்ன பண்ணுங்க, நீங்களே பொதுச் செயலாளர் நீடிச்சுக்கங்க, நீங்களே முதலமைச்சர் வேட்பாளரா இருங்க. ஆனா அதிமுக ஒன்றிணைந்து நம்ம களம் கண்டாதான் நம்ம வந்து தேர்தலை வின் பண்ண முடியும். அதுக்காக வந்து என்ன பண்ணணும், நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு செய்தி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருச்சு. நிறைய வந்து நிர்பந்தம் கொடுத்தாங்க. இதன் மத்தியில் இது அப்படியே ஸ்மூத்தா போயிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அரசியல் விளையாட்டுகள்லாம் உள்ள நடந்தது. இது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு போது திடீர்னு நம்ம செங்கோட்டையன் என்ன பண்றாரு, எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்றாரு, ஓப்பனாவே பேச ஆரம்பிக்கிறார். அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வந்து எம்ஜிஆர் போட்டோவையும் ஜெயலலிதா போட்டோவும் வைக்காம எடப்பாடி பழனிசாமி மட்டும் போட்டோ வந்து அங்க எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுறது வந்து நல்லதுக்கு இல்ல. எங்களெல்லாம் வளர்த்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் வளர்த்தாங்க, அவங்களுக்கு நான் விசுவாசியா இருக்கேன், அவங்க போட்டோ போடாம நிராகரிச்ச பங்கனை நானும் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா, நாளைக்கு மீட்டிங் நடக்குதுன்னா இன்னைக்குதான் உங்களுக்கே செங்கோட்டையனுக்கே வந்து என்ன பண்றாங்களா, இன்விடேஷன் கொடுத்து என்ன பண்றாங்களா, கூப்பிடுறாங்களாம். சோ இதன் மத்தியில முரண்பாடுகள் நிறைய பேர் இருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டணும். அதாவது பாஜக எப்படி அண்ணாமலை வந்து சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டினாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரா, சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவருக்கு தோதுவான ஆளுகளை என்ன பண்றாரு, அதிமுக நிர்வாகிகளை நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா சீனியர் அப்படின்ற ஒரு முறையில அவங்களுக்கு ஒரு கொம்பு தீக்கிட கூடாதுல்ல. அதனால இப்பவே மட்டம் தட்டி வச்சுட்டோம்னா எதிர்காலத்துல நம்மளுக்கு அது பயனுள்ளதா ஆயிடணும். ஏன்னா பேர்பட்ட ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவை விட்டு வெளியேற்றின எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களை ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் வந்தது. சோ இதன் மத்தியில தான் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பண்ணிருக்கு, முற்றும் மோதலும் ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே செங்கோட்டை என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்காக ஆப்போசிட்டா விரும்பியிருக்காரு. நான் பார்த்து நீ வளர்ந்த பையன், ஏன்னா செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருந்தனாலதான் எடப்பாடியே உள்ள வர முடிஞ்சது அப்படின்ற வரலாறுகள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் கூவத்தூர்ல சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை சிஎம் ஆக்காம இபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு போற அளவுக்கு செங்கோட்டையின் விட்டு கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்கும். பரவாயில்ல, நம்ம பார்த்து வளர்ந்தவங்க வந்து வளர்ந்துட்டு போட்டோம், நம்ம அதுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையா வந்து என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையன் எப்பவுமே இருந்திருக்காரு. சோ அதே மாதிரில நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நீ நினைச்ச பத்தியா, அதுதான் உன் தப்பான கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழும்பி திருப்பி அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை வச்சு பாஜக ஒரு சில வேலைகளை பாக்குறாங்க. என்னன்னா, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும், அதாவது அதிமுக ஒன்றிணைறதுக்கு
ஒரே ஒரு தடை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இங்க அதிமுக ஒன்றிணையாது, நீங்களும் நாங்களும் கூட்டணி வைக்க முடியாது. 2026ல நிச்சயமா திமுக அரசு வந்தே ஆகும். இப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்க வேண்டியது இருக்கும். உங்களை நம்பி நாங்களும் வந்து என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அதனால வந்து என்ன பண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுங்க, செங்கோட்டையனை வந்து என்ன பண்ணுங்க பொதுச் செயலாளர் வர வச்சு அவர் தலைமையில நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷயங்கள் வந்து பரவுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியுடைய பையனுடைய கல்யாணம் நடந்ததுல, இதுல அமித்ஷாவுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு டெல்லி போயிருக்காரு எஸ்பி வேலுமணி. போறதான் போனாரு, இவர் சும்மா போயிருக்கலாம்ல. செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, கூட கூட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவருக்கு அழைப்பு வந்ததுதான் என்னவோ அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, கூட கூட்டு போயிட்டு பேசியிருக்காரு. அங்க செங்கோட்டையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காப்புல நம்ம எஸ்பி வேலுமணி. இவர் தாங்க வந்து மூத்த தலைவர். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இவர் அரசியல் வந்திருக்காரு. எம்ஜிஆர் இருக்கும் போதே இவர் வந்து முன்னோடியா இருந்திருக்காரு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காரு. இப்போ இங்க கூட இணைஞ்சிருக்காரு. சீனியர்கள் இவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு அமித்ஷா கேட்ட எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் போகும்போது மகா சிவராத்திரி நடந்தல, அப்ப அமித்ஷா வந்து என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் வந்தார். அப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையனே கலந்துட்டு இருக்காரு, வேலுமணி கலந்துட்டு இருக்காரு. அங்க சில பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அங்கதான் இதற்கான அடித்தளமா இருந்திருக்கு. செங்கோட்டையனை முன்னாடி வச்சு எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டுட்டு பொதுச் செயலாளர் செங்கோட்டையனை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அதிமுக ஒன்றிணைங்க. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரது அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம எந்த மூலைக்கு போவோம் அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் அவருக்கு இருக்கவதா செய்யுது. ஆனா இங்க சசிகலா ஓபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்ல, அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும், எங்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்ல, அவரே பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அவரே வந்து சிஎம் வேட்பாளராக இருக்கட்டும், எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, அதிமுக ஒன்றிணைணும், அதுதான்ப்பா எங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருந்து தகவல் வருதா நம்மளுக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இத வைகை செல்வன், அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி டீம் இருக்கிற வைகை செல்வன் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அதிமுகக்குள்ள சசிகலாவும் ஓபிஎஸ் வருதுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல, அவங்க வந்துருவாங்க, கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம என்ன பண்ணுவோம் 2026 எலெக்ஷன்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உறுதிப்படுத்துறாரு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களை கொண்டு வரதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால தான் பாஜக என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பண்றாங்க, கையில் எடுக்கிறாங்க. செங்கோட்டையனை உள்ள கொண்டு வர வச்சு அவருடைய தலைமையில அதிமுக ஒன்றிணைச்சு நம்ம கூட்டணி வச்சு 2026ல நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுதான் நம்மளுக்கு தகவல் வருது. இன்னொரு விஷயம், இதுதான் மெயினான விஷயம், எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க, அதிமுக ஒன்றிணையணும், பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அவர் டேபிள் மேல எப்பவுமே ஃபைல் இருக்குது. அமித்ஷா கிட்டயும் மோடி கிட்டயும் ஃபைல் இருக்கு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நெடுஞ்சாலைத்துறை முதற்கொண்டு அவர் எந்தெந்த அளவுக்கு ஊழல் பண்ணாரோ, எந்தெந்த அளவுக்கு சிபிஐ வழக்கு, குறிப்பா வந்து சொல்ல போனா சிபிஐ வழக்கு, நிறைய வழக்கு என்ன பண்றது அவங்க கையில இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வழக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வழக்கு, வேலுமணியுடைய வழக்கு, எல்லாருடைய வழக்கும் பாஜக டேபிள் மேல ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இடி ரைட் விடலாம், சிபிஐ வரலாம், வருமான வரித்துறை வரலாம், எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் குறிப்பா இங்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காருல்ல, அவர் டேபிள் மேலே நிறைய சைன் போடாம என்ன பண்ணிருக்கு, நிலுவை இருக்கு. சிபிசிஐடி லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. கேட்டா அவர் சைன் பண்ணணுமா, சைன் பண்ணானா குறிப்பா வந்து ராஜேந்திர பாலாஜியோட வழக்குலாம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணிருக்கு, கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணிருக்காரு, ராஜேந்திர பாலாஜியோட வழக்குல சைன் போடாம இருக்கிறாரு. அவர் சைன் போட்டாருன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கூட என்ன பண்றாங்க, ஒரே உயர் நீதிமன்றத்துல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. சோ இப்பேற்பட்ட வழக்குகள் அதிமுக மேல நிறைய வழக்குகள் இங்கேயும் சரி மேலேயும் சரி ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம். நாளைக்கு ஆர் என் ரவி சைன் போட்டு ஓகே ப்ரொசீட், நீங்க விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பயங்கரமா இருக்கும். மேல வந்து மோடிஜி ஐயா வந்து அமித்ஷா வந்து ஓகே நீங்க விசாரணையை கண்டினியூ பண்ணுங்க, சிபிஐக்கும் இடிக்கும் வருமான வரித்துறைக்கும் சொல்லிட்டா அவங்கள ரெடியா இங்க வரதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கா. ஆனாலும் இதுல இன்னொரு விஷயமும் என்ன பண்ணிருக்கு, ஆட் ஆயிருக்கு. என்னன்னா டாஸ்மாக் விவகாரம். இந்த விவகாரத்தை வச்சு பாஜக பேசாத பேச்சுகள் இல்ல, போடாத டிராமாக்கள் இல்ல, கொண்டாடாத கொண்டாட்டங்கள் இல்ல, 1000 கோடி வரைக்கும் என்ன பண்ணிருக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உயர் நீதிமன்றத்துக்கும் போயிட்டு அமலாக்கத்துறைக்கு நோஸ்கட் வாங்கி என்ன பண்ணிருக்கு, அதாவது 25ஆம் தேதி வரைக்கும் எந்தவித மேல் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா,
செக்கு செந்தில் பாலாஜிக்கு இல்ல, அதிமுக தான் செக் வச்சாங்க. இந்த படத்துல டைலாக் வரல, லட்டுல வச்சா பாத்தியா தாஸ், நட்டுல வச்ச தாஸ் அப்படின்ற மாதிரி செக் வந்து செந்தில் பாலாஜிக்கு இல்ல, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டாஸ்மாக் வழக்கு மட்டும் 40 எஃப்ஐஆர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிவு பண்ணிருக்காங்க. இதுல 34 வழக்கு வந்து முன்னாள், அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு. அதன் அடிப்படையில தான் டாஸ்மாக் வழக்கு கிட்டத்தட்ட 40 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்க தகவல் நமக்கு சொல்லுது. 34 வழக்குகள் மட்டும் அதிமுக மேல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. குறிப்பா சொல்ல போனா இதுல செந்தில் பாலாஜிக்கு எந்தவித ஆபத்தும் வராது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல வரையறுக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில தான் டாஸ்மாக் கொள்கை இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வழக்கு தீவிரம் அடைஞ்சதுன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி போன்ற மற்ற முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இதுல குறைவான ஒரு தாக்கம் இருக்குமே கண்டி, முழுக்க முழுக்க அதிமுக தான் இது பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. உயர் நீதிமன்றத்துல இந்த கருத்து தான் எடுத்து வைக்கப்பட்டது. இது வந்து அதிமுக காலத்துல வரையறுக்கப்பட்ட கொள்கை, அதன் அடிப்படையில தான் நாங்க என்ன பண்றோம், கண்டினியூ பண்றோம். திமுக கவர்மெண்ட் வந்து எந்தவித புதிய கொள்கையை நாங்க ஏற்படுத்தவே இல்லை, எந்தவித நடைமுறையை நாங்க மாற்றவே இல்லை. அதிமுக எதை ஃபாலோ பண்ணி இருந்ததோ அதே தான் நாங்க ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. சட்ட வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. சோ இந்த டாஸ்மாக் விவகாரம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுன்னா இதுல மாட்ட போறது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா சொல்லுது. சோ இது ஒரு ஃபைல் வந்து என்ன பண்ணிருக்கு, மாட்டிருக்கு. சோ சுத்தி வளைக்கப்பட்ட அதிமுக, சுத்தி வளைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களும் இப்ப என்ன பண்ணணும்னா, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி மாதிரி தான் இப்ப பாஜக சொல்றத அதிமுக கேட்டே ஆகணும். வெளியில வந்து இவங்க சொல்லலாம், பிரஸ் மீட்ல சொல்லலாம், மக்கள் மத்தியில சொல்லலாம், நாங்க பாஜகவுக்கு வந்து எந்தவித ஆதரவும் இல்ல, நாங்க பாஜக வந்து சேரவே மாட்டோம், எங்களுக்கு அவங்களுக்கு கள்ள கூட்டணி இல்ல, புறவாசல் வழியா நாங்க உள்ள நுழைய மாட்டோம், அப்படி இப்படி நான் ஊன்னு எதோ ஒன்னாலும் சொல்லலாம். ஆனா முழுக்க முழுக்க பின்னாடிக்கு அவருக்கு முன்னாடி கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக எப்ப வேணாலும் ஆட்டத்தை கலைச்சி ஆடலாம், அதுல மாட்ட போறது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களும் தான் அப்படின்னு பேசப்படுது. இதனாலேயே பாஜக என்ன ஒரு நிர்பந்தம் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா எங்க கூட கூட்டணி வச்சு, அதாவது அதிமுக தலைமையிலேயே நாங்க கூட்டணிக்கு வரோம், எங்க தலைமையில நீங்க கூட்டணிக்கு வரணும்னு நாங்க நிர்பந்திக்கல. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, எல்லாரையும் ஒண்ணு சேருங்க, ஒருங்கிணைந்த அதிமுக இருங்க, நாங்களே உங்க கூட கூட்டணிக்கு வரோம், உங்க தலைமையில நாங்க கூட்டணிக்கு வரோம், 2026 நம்ம கூட்டணி வைக்கிறோம், ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்குதான் பாஜக. இதுல பாஜக கூட என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசையக்கா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்து நாங்க தான் அங்க ஆட்சிக்கு வர போறோம், ஆட்சிக்கு வந்தோன்னையும் எல்லாரையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்றாங்க, வாய்ஸ் அவடெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்குமா நடக்காது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கான்பிடன்ட் பேசுறாங்க. என்ன கான்பிடன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்களே, அது அதிமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்ப 2026 பாஜக கூட யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்ல, குறிப்பா அதிமுகவே இல்லப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு நாளும் இல்லாம போயிரும், இவங்க சுத்தமா சட்டமன்றத்துக்கே உள்ள நுழைய முடியாது. இப்ப எப்படியாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சு அதிமுக ஆட்சி அமர வச்சது, பாஜக கொண்டு வந்த திட்டங்களை இங்க திமுக எதிர்க்குதுல, எல்லாவற்றையும் உள்ள நுழைக்கணும். மும்மொழி கொள்கை முதற்கொண்டு, தொகுதி மறுவீடு சீரமைப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் உள்ள நுழைக்கணும். இதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. சோ அதனால நமக்கு வந்து திமுக நல்லது செய்தோ செய்யலையோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஒரே ஒரு விஷயம், இங்க பாஜகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்திருக்கோம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவையும் அதிமுகவையும் ஆதரிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். ஏன்னா இவங்களுடைய கூட்டணி வச்சு கடந்த காலத்துல வந்து என்னென்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க, பாஜக எப்படியெல்லாம் வந்து உள்ள வந்து ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கண்கூடாவே பார்த்தோம். இன்னமும் நிலைமை மோசமா தான் போகும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது இல்லை. சோ இதுதான் விவரமே. அதிமுகவுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் உண்மையிலே அதிமுகவுக்கு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே உள்ள வந்து என்ன பண்ண, ஒன்னா சேர்த்துக்கிட்டு பாஜக கூட கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும். இதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு. சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.